இங்க ஒரு லேடி பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு கேஷுவலா நடந்து போய் ஒரு பிசினஸ் மேனை மீட் பண்றாங்க. அந்த ஆளும் மீட் பண்ணி கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். இவங்க கை பிடிச்ச அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அந்த லேடி எடுத்துக்கிட்டு இவங்களும் இவங்க ஹஸ்பண்ட் ஒரு ரூம்குள்ள போறாங்க. அங்க ஒரு பிளாக் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு தான் அவங்க போயிருக்காங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து கரெக்டா அந்த இடத்துல வச்சோன்னே அது ஓப்பன் ஆயிருது. அந்த பாக்ஸ்க்கு இன்னொரு பயோமெட்ரிக்ஸும் இருக்கு. இவர் அந்த பாக்ஸை எடுத்தனையும் அது க்ளோஸ் ஆயிருது. அந்த பாக்ஸை எடுத்தனையும் அந்த ஆட்டோமேட்டிக் அலாம் சிஸ்டம் ஆன் ஆயிருச்சு. அப்ப கதவை திறந்துட்டு இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ்ல அவங்களை அடிக்க வராங்க. இந்த ஆள் இந்த லேடி சேர்ந்து எப்படி அவங்களை அடிச்சு போட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. ஓடிட்டே இருக்கும்போது தப்பிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்சோன்னே கிச்சன் வழியா போனோன்னே அங்கேயும் அந்த செக்யூரிட்டிஸ்லாம் வராங்க. அப்பயும் அவங்களெல்லாம் அடிச்சு போட்டு இந்த லேடியும் இந்த ஆளும் சேர்ந்துட்டு ஒரு கார்ல கிளம்பிடுறாங்க. அப்புறம் இவங்க ரஷ் பண்ணிட்டு ஏர்போர்ட்குள்ள எப்படியோ போயிடுறாங்க. ஏர்போர்ட்ல இவங்க ஃபிளைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபிளைட்குள்ள ஏறும்போது இன்னொரு ஆள் வந்து இந்த லேடிட்ட எனக்கு ஒன்று கொடுக்கணும், அப்பதான் நான் இந்த இடத்த விட்டு போவேன்னு சொல்றாங்க. இவனும் எதுவும் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு அவர் கேட்கறத கொடுத்துட்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட சீட்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க கழுத்துல கண்ணை வச்சுட்டு அப்ப இந்த பிளாக் பாக்ஸை கொடுத்தீங்கன்னா தான் நான் அவனை விடுவேன்னு சொல்றாங்க. ஆளும் இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கிறக்காக அந்த பிளாக் பாக்ஸ் எடுத்து தூக்கி வீசுறாரு. அது அந்த ஆள் மேல இருந்து கீழே பார்த்துட்டு இருக்க டைம்ல இந்த லேடி அவனை அடிச்சு அந்த கண்ணை அவங்க கையில இருந்து புடுங்கிடுறாங்க. இவங்க ஷூட் பண்றதுக்காக கன் எடுக்கிறாங்க. பார்த்தா இன்னொரு செக்யூரிட்டி வந்தனே அந்த கண்ணை திருப்பி அவனை அடிக்கிறாங்க. அந்த கண்ணை எடுத்துட்டு இந்த ஆள் இவங்கள சுட பாக்குறான். அப்ப பின்னாடி வந்து இந்த ஹஸ்பண்ட் எப்படியோ காப்பாத்திடுறாரு. ஆள் கையில இந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்சிருது. இந்த பிளைட் அதுக்குள்ள கிராஷ் ஆகி கீழே போய் வெடிச்சு சதற போகுது. இவன் எப்படியோ அந்த பிளைட் விட்டு கீழே விழுந்துடுறான். பார்த்தா அந்த விழுந்த இடத்துல எல்லாம் அதிர்ச்சியில எல்லாம் கிராக் ஆகுது. இந்த கப்பலுக்கு அந்த பிளேன் வெடிக்க போகுதுன்னு தெரிஞ்சிருது. உடனே ஒரே ஒரு பேராசூட் பேக் தான் இருக்கு. அதை எடுத்து இவங்க ரெண்டு பேரும் எப்படியோ தப்பிச்சாகணும். அந்த டைம்ல பனியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. இவர் ஒருத்தரை பிடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் எப்படியோ தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்க. பார்த்தா அந்த பேராசூட் கரெக்டா ஒர்க் ஆயிருக்கு. அந்த பிளைட் விட்டு வெளியே வந்தோடனே அந்த பிளைட் வெடிச்சு சதறிடுது. இவங்க ரெண்டு பேரும் ஏர்லயே மறந்துகிட்டு இருக்காங்க. இது கண்ட்ரோல் இல்லாம எப்படியோ கீழே வந்து இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிடுறாங்க.